பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய நாமம் என்பது அவருடைய பெயர், அவர் கொடுக்கப்பட்ட பெயர். நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் அந்த பெயருக்குள்ளே ஓடி போய் சுகமாயிருப்பான் என்றால் அது நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறாரு. யெகோவா என்பது கொடுக்கப்பட்ட பெயர். இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்கிற ஒரு தேவன், அதான் அதனுடைய அர்த்தம். அவருக்கு யெகோவா ஈரே என்றால் எல்லாமே பார்த்து கொள்ளுகிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்ற அர்த்தம். அதை யெகோவா ரூவா என்று சொன்னால் நம்மை சுகமாக்குகிற தேவன், நமக்கு பரிகாரியாக இருக்கிற தேவன் என்ற அர்த்தம். யெகோவா ஷாலோம் என்றால் அவர் சமாதான தேவன், நமக்கு சமாதான அருளி ஆசீர்வதிக்கிறவர் என்ற அர்த்தம். யெகோவா ஷம்மா என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் என்ற அர்த்தம். இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் அருமையான அவருடைய சுபாவங்கள் அந்த பெயரில் அர்த்தமாக இருப்பதை பார்க்க முடியும். அதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, அதுக்குள்ளெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. கடந்த வாரம் தியானித்தோம்ல, அவருடைய நாமத்தை நம்ம தியானிக்கணும், அவருடைய பெயரை தியானிக்கணும். அவருக்கு ஒரு பெயர் பரிசுத்தர், வல்லமை உள்ளவர், சமாதானத்தின் தேவன், நம்பிக்கையின் தேவன், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர். ஏராளமான பெயர். ஒவ்வொன்றையும் நீங்கள் தியானிச்சிங்கன்னா அவ்வளோ இன்பமாக இருக்கும். அது ஒவ்வொன்றும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக. அவருடைய பெயரை சொல்லி துதிக்க துதிக்க அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்களே பைபிள் வாசிக்கும் போது அதெல்லாம் நோட் பண்ணுங்க, குறிங்க. நீங்கள் வாங்கின அந்த புஸ்தகத்தில் இருக்கிற பைபிள் இருக்குல்ல, இந்த மாதிரி வாழ்வியல் வேதாகமும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள் அறுத்தெல்லாம் இருக்கும். அதை தியானித்தாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? சரி, இப்பொழுது முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் காத்திருக்கிறீங்க, இந்த நாளில் எனக்காக ஜெபிக்கணும், எங்கள் அப்பாவுக்காக ஜெபிக்கணும், அம்மாவுக்காக ஜெபிக்கணும், என் குழந்தைக்காக ஜெபிக்கணும், ஏசு இன்றைக்கு எங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்க, அப்படி தானே? அதனால் முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும், அதை அறிந்து கொள்ளணும். மோகன்லாஸ் நமக்காக ஜெபிப்பார் அப்படின்னு காத்திருக்கக்கூடாது. நான் ஜெபிக்க போகிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், அப்படி தான். ஏன்னா அவர் உங்களுக்கும் ஆண்டவர், உங்களுக்கும் இரட்சகர். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், அவர் என்னை நேசிக்கிறார் என்னை விசுவாசித்து நீங்கள் இயேசுவேன்னு ஜெபிச்சா போதும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரியா? நான் உங்களுக்கு அந்த சாட்சி வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி இயேசுண்டத்தில் இந்த அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. இப்போ சில சாட்சிகளை வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த சாட்சிகள் எல்லாமே நமக்கு எழுதப்பட்ட பிறகு ஃபோனில் அவங்களோட தொடர்பு கொண்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்டு அறிந்து அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இங்கே வாசிக்கிறோம். சரியா? சகோதரி தனலட்சுமி சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. சகோதரி தனலட்சுமி, நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். எனக்கு 20 வருடமாக தலைவலி இருந்தது. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவங்களுக்கு தான் இயேசு அற்புதம் செய்வார், மதம் மாறவங்களுக்கு தான் அற்புதம் செய்வார். மதம் மாற்றமே அவசியம் இல்லை. அது அவசியமில்லாத ஒரு காரியம். தயவுசெய்து அப்படி உங்களுடைய எண்ணத்தில் குழப்பி கொள்ளாதுங்க. இதில் மதம் என்ற ஒன்றே கிடையாது. இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம், அவ்வளோதான். நீங்கள் இதுவரை அறியாமல் இருந்தாலும் இப்போ அறிந்து கொள்கிறீங்க. அது அப்போ நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தா போதும். பாருங்கள், இதுவரைக்கும் அவங்க இயேசுவை அறியலை, ஏதோ கிறிஸ்தவ கடவுள் அவங்க வணங்கிட்டு போகிறாங்க, அப்படி இருந்தாங்க. இப்போ 20 வருடமாய் தலைவலி இருந்தது. தலைவலி வந்துவிட்டால் தாங்கவே முடியாது. சில தலைவலியா அப்படி சொல்லுவாங்க, தலைவலிக்கு போய் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும், நமக்கு அந்த வலி வந்தால் தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த தலைவலின்னு சாதாரணமாக சொல்லுவது சிலருக்கு மரண வேதனை கொடுக்கும். அறிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, அவங்க தினமும் மாத்திரை போடுவேன், மாத்திரையின் வீரியம் இறங்கும் வரை தலைவலி இல்லாமல் இருக்கும், மறுபடி வந்துவிடும், குறைந்தது ஒரு நாளைக்கு 3 முறையாவது மாத்திரை போடுவேன், தாங்கவே முடியாதான், அவ்வளோ ஒரு வலி இருக்குமோ. என் மருமகள் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாள். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதை பாருங்கள் உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி. நானும் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அவ்வளோதான்.
இயேசுவை தெரிந்து கொள்ள அவர் என்னையும் நேசிக்கிறாரு, எனக்கும் சுகம் தருவார்னு நீங்கள் அறிந்து கொண்டாலே போதும். எப்பொழுது எப்படி தலைவலி போனது என்றே எனக்கு தெரியவில்லை. அவங்க சொல்கிறாங்க, நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிச்சாங்களாம், இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்கன்னு. அந்த வியாதி எப்போ போச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ நான் மாத்திரை போடுவதும் இல்லை, தலைவலி எனக்கு வரவும் இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியம், என்னை அறியாமலேயே எனக்கு தலைவலி குணமடைந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு தெரியாமலேயே அந்த வலி, அந்த நோய் மறைஞ்சு போயிடும். அப்படி ஒரு அற்புதத்தை அருமையான இந்த மகளுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்களேன். மாத்திரை போட்டும் போகாமல் என்னுடன் 20 வருடம் இருந்த தலைவலி போனதும் எனக்கு இயேசுவின் மீதும் ஜெபத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. இப்படிலாம் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் விசுவாசத்தோடு இன்றைக்கு எனக்கு சுகம் கொடுங்க, இவங்களுக்கு சுகம் கொடுத்துருக்குறீங்க, 20 வருஷ வியாதியிலிருந்து இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, நீங்கள் ஜெபிச்சா போதும், வீட்டில் இருந்தே ஜெபிச்சா போதும். நீங்கள் அவ்வளோதான், சரியா? 5 நிமிடம் தான் ஜெபிக்கிற டைம் தரப்போகிறேன், ரெடியாக இருங்க, இன்றைக்கி அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்னொரு அற்புதம் ஆண்டவர் இந்த மகளுக்கு செய்திருக்கிறார் பாருங்களேன். 32 வருடமாக என் கணவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். என் கணவரின் குடிப்பழக்கம் மாற தினமும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். பார்த்தீங்களா, ஜெபத்தில் எவ்வளோ வல்லமை. ஜெபம் என்பது ஏதோ கிறிஸ்தவங்க போடுற மந்திரம் அப்படின்னு நினைக்காருங்க. தேவனோடு பேசுவார். ஆண்டவர் நம்முடைய தகப்பன், அவரை பார்த்து, ஆண்டவரே என் கணவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவரால் விட முடியல, நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்க. அது ஜெபம், அவ்வளோதான். ஒரு தகப்பன்ட்ட பிள்ளை பேசுகிற மாதிரி உங்களுடைய பாரத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். சில சமயம் ரொம்ப பாரமாக இருந்தால் கண்ணீர் வரும், அழுதுகிட்டே சொல்லுங்கள், தகப்பனில் தப்பு இல்லை. ஒரு தகப்பனுடைய சமூகத்தை கட்டி பிடிச்சி குழந்தை அழும் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் அழுது சொல்லுங்கள், எனக்கு இது தாங்க முடியல, எனக்கு ஒரு அற்புதம் செய்திருங்கப்பான்னு சொல்லுங்கள். அவர் உங்களை பிள்ளைகளை போல நேசிக்கிறவர். அதனால் பார்த்தீங்களா, அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. என் கணவரின் குடிப்பழக்கம் மாற தினமும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நாளடைவில் அவருடைய குடிப்பழக்கமும் முற்றிலும் நின்றது. 32 வருஷம் அந்த குடிப்பழக்கம். இயேசு விடுதலை கொடுத்துட்டார்ல, அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் பார்த்தீங்களா, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இவங்க பாருங்கள், இப்பொழுது என் கணவரும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரும் ஜெபம் செய்கிறார். உங்கள் நிகழ்ச்சியின் மூலம் இயேசு எங்கள் வீட்டிற்குள் வந்து 20 வருடம் இருந்து தீராத தலைவலியையும் 32 வருடம் இருந்த குடிப்பழக்கத்தை மாற்றி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தந்திருக்கிறார். இதுக்கு தாங்க இயேசு வந்தார். சமாதானம், நிம்மதி, விடுதலை, ஒரு சுகம். இதுக்கு தான் இயேசு வந்தார். இங்கே மதம் எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? அருமையான தனலட்சிய அம்மாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசம், நீங்கள் இயேசுவை விசுவாசித்து ஜெபிச்சதுனால ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கனப்படுத்தி அந்த அற்புதம் செய்திருக்கிறாரு. அவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதே மாதிரி மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து பாருங்கள், சகோதரி நிஷாந்தி, திருப்பூர். அவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். என் அம்மாவிற்கு இயேசுவை பற்றி தெரியாது. இவங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாது. நன்றாக இருந்த என் அம்மா திடீரென்று 20 நாட்களாக உடல்நிலை பாதித்த நிலையில் படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். எந்த வேலையும் செய்ய முடியாத நிலையில் இருந்தார்கள். கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்தால் கூட கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விடும். அந்த அளவிற்கு பலவீனப்பட்டு போனார்கள். ட்ரிப்ஸ் ஏற்றியும் கூட உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை, சோர்வாகத்தான் இருந்தார்கள். இயேசுவை பற்றி சொல்லி உங்கள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்கும்படி நான் சொன்னேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் உங்களோடு இணைந்து நாங்களும் அம்மாவின் மீது எண்ணெய் பூசி கை வைத்து குடும்பமாய் ஜெபித்தோம். பார்த்தீங்களா, குடும்பமாக ஜெபிக்கிறாரு. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். நீ யார் ஜெபிக்கிறதுக்கு? அதெல்லாம் என் ஊழியக்காரன் தான் ஜெபிக்கணும் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். நீ என் பிள்ளை தானே, என் மகள் தானே, மகன் தானே, நீ ஜெபிச்சாலும் நான் கேட்பேன், நீ ஜெபிச்சாலும் அற்புதம் செய்வேன்னு இயேசு சொல்கிறார். உங்களை கனப்படுத்துகிற, உங்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா, அவங்க குடும்பமாக ஜெபிச்சாங்க. மறுநாள் காலையில் என் அம்மா உற்சாகமாக எழுந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். புது பலத்தால் நிரப்பப்பட்டது போன்று என் அம்மா இருக்கிறார்கள். இப்பொழுது அம்மாவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தினமும் இரவில் குடும்ப ஜெபம் செய்கிறோம். இயேசுவை அறியாது இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபித்த போது இயேசு அவர்களையும் நேசித்து கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. பார்த்தீங்களா,
இந்த அம்மாவை இயேசு எவ்வளோ நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லார் மேலே அன்பு வச்சிருக்கிறார். அவருக்கு மத வித்தியாசம் கிடையாது. நம்முடைய பலவீனம் தெரியும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாரத்தை சொல்லும்போது பாருங்கள், அவங்க குடும்பத்தார் ஜெபிச்சாங்க. அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுவார். சகோதரி சாந்தி அவங்க அம்மாவை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமேன். அடுத்து பாருங்கள், சகோதரர் இயேசு பிரபாகர் சிவகாசி. இவருக்கு ஒரு பலவீனம் பாருங்களேன். நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்த என் 36 வயது நிரம்பின தம்பி, அவருடைய பிரதருக்கு பாதிப்பு, 36 வயது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திடீரென்று அவனது இடது கால் செயல் இழந்து போனார். பக்கவாதம் வந்த ஒரு கை ஒரு கால் செயலற்று போயிடல, அது மாதிரி. பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். கொரோனா காலமானதால் யாரும் உள்ளே அனுமதிக்கவில்லை. மறுநாள் சனிக்கிழமையில் வலது கையும் கூட செயலிழந்து விட்டது. அந்த நோய், வாத வியாதி ஒரு பக்கம் பாதிச்சு, இப்போ அடுத்த பக்கம் பாதித்து கை செயலிழந்து விட்டார். கழுத்து சரிந்து விட்டார், அப்படியே சரிஞ்சிட்டு அந்த நரம்பு மண்டலம் பாதிப்பு. ஆபத்தான கட்டத்தில் தான் என் தம்பியை அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்தோம். இயேசு விடுவிக்கிறார் ஜெப மையத்திற்கும் ஃபோனில் விஷயத்தை சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். நானும் அன்று நடந்த நேரலை திறப்பின் வாசல் ஜெபத்தில் முழுவதுமாய் கலந்து கொண்டேன். ஜெப நேரத்தில் நீங்கள் அங்கு வைத்திருந்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தின் மீதும் கை வைத்து ஜெபித்தீர்கள். செயல் இழந்து போன கை கால் செயல்பட வேண்டும் என்று உங்களோடு இணைந்து பாரத்தோடு ஜெபித்தோம். ஜெபித்த அன்றைக்கே என் தம்பியின் உடல் நிலையில் நல்ல மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. அன்று இரவே கை கால்கள் செயல்படத் தொடங்கியது. ஒரே வாரத்தில் உடல்நிலை சரியாகி வீட்டிற்கு நல்ல நிலையில் திரும்பிவிட்டான். நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த என் தம்பி எந்த சின்ன குறையுமில்லாமல் இருப்பது இயேசுவின் பெரிய அற்புதமே. குறையின்றி காத்து கொண்ட இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் இயேசு பிரபாகர், அவங்களுடைய விசுவாசம், தேவன் அதை கனப்படுத்தினார். தன் சகோதரனுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பார். உங்கள் வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒருவர் யாராவது பாரம் எடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்கு, என் தாயார், என் பிள்ளைக்காக நம்ம அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கவனமாக கேட்பார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். பாருங்கள், அற்புத சுகம். அன்பு சகோதரர் இயேசு பிரபாகர் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரி அடைக்கலமேரி, புதுக்கோட்டை. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சாட்சி. பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குதா? நிறைய பேர் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறோம்ல, அவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்காங்க பாருங்கள். 2007ஆம் ஆண்டு லாபம் சம்பாதிக்க தந்த ஒருவரின் தவறான ஆலோசனையினால், நிறைய லாபம் சம்பாதிக்கணும் எப்படி அப்படின்னு சில தேடுவாங்க. நிறைய பேர் தப்பான ஆலோசனை கொடுத்துருவாங்க. கவனம், இந்த பண ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நியாயமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் தான் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அது நிலைத்திருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், அவங்க எனக்கு சொந்தமாக இருந்த வீட்டை வங்கியில் 20 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்து ஒரு இடத்தை வாங்கினேன். யாரோ சொன்னாங்க, நீ வாங்கிட்டாங்க. ஆலோசனை சொன்னவர்கள் சொன்ன மாதிரி நான் வாங்கிய இடம் விலைக்கு போகவில்லை. அது விற்றா இவ்வளோ கொடுத்துடலாம், இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு பண ஆசை வந்துடும் இல்லை, அது டேஞ்சர். அது கவனிக்காமல் செய்கிறாரு. வங்கியில் நான் கட்ட வேண்டிய வட்டி தொகை தான் அதிகரித்து கொண்டே போனது. இத்தனை வருடங்கள் கழித்தும் இடமும் இருக்காமல் என் கடனையும் அடைக்க முடியாமல் தவித்து போய்விட்டேன். நிறைய பேர் இப்படி இருக்கிறீங்கள, அப்படி பண்ணி இப்படி பண்ணிடலாம், இதை பண்ணி அப்படி பண்ணிடலாம், அப்படி நினச்ச கடன் வாங்கினேன், இப்படி நினச்ச மாட்டிக்கிட்டீங்க, கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கு இயேசுகிட்ட வாங்க. என்ன நடந்து பாருங்களேன். மன அழுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். கடன் வந்துட்டாலே மன அழுத்தம் வந்துடும். அப்புறம் கடன்காரர் வந்துட்டா என்ன சொல்ல அப்படின்னு. கடனை அடைக்க என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். நான் பார்த்த அன்று நீங்கள் கொடுத்த தேவ ஆலோசனை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. கடன் இருக்கிறது என்று சொல்லி புலம்புவரை விட இருக்கின்ற பொருளை விற்று கடனை அடைத்துவிட்டு கடனில்லாமல் இருங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். என் தவறையும் உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் பணக்காரன், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுத்துட்டு அதை உணர்ந்து ஜெபிக்கும்போது
பார்த்தீங்களா? தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு 21 நாட்கள் தானியேல் உபவாச ஜெபத்தில் நானும் பங்கு பெற்று ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். இப்போ இந்த தப்பையும் அறிக்கையிட்டு இப்போ தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 21 நாள். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்பே விற்க முடியாமல் இருந்த இடம் விற்கப்பட்டு வங்கியில் அடமானத்தில் இருந்த என் வீட்டை மீட்க முடிந்தது. இப்பொழுது கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். இயேசுவே சரியான நேரத்தில் எனக்கு ஆலோசனை கொடுத்து என் கடனை அடைக்கச் செய்து சமாதானத்தோடு இருக்கும்படி என்னை செய்திருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. அன்பு சகோதரர் அடைக்கல மேரி அவங்களுக்காக நன்றி. நல்ல வெளிப்படையாக அவங்க தன் காரியத்தை எழுதுனது அநேகருக்கு ஆசீர்வாதம். நிறைய பேர் இப்போ இது வேண்டாத கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டீங்களா? ஒரு வியாதி வருது, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், கடன் ஆகுது. அது நேச்சுரல், நம்ம எதிர்பார்க்காது. திடீர்னு ஒரு நஷ்டம் வருது, கடன் ஆகிறது, அது காரியம் வேறு. ஒரு விபத்து ஏற்படுது வேறு. இந்த மாதிரி சில காரியத்தில் மனுஷருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்து சிக்கிக்கொள்ளக்கூடாது. சரியா? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, அழகாக கைட் பண்ணுவார். அவசியமில்லாத பொருளெல்லாம் வீட்டில் வச்சுருக்காம விற்று கடனை அடைச்சிருங்க. நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைங்க, இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் பார்க்கணுமே, அதெல்லாம் கர்த்தர் தருவார் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்த தலைமுறை வரக்குள்ளே ரகசிய வருகை வந்தாலும் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி காலம் வேகமாய் போய் கொண்டு இருக்கிறாரு. அதனால் எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் காரியங்களை செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் காரியங்களை செய்யணும். சரியா? அது மாதிரி நீங்கள் வெகு நாட்கள் இந்த உலகத்தில் வாழ போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் வாசற்படியில் வந்துவிட்டார் என்பதை நடக்கிற சம்பவங்கள் வெளிப்படுத்துகிறது. சீக்கிரமாக காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்தி விட வேண்டும். சரி, சகோதரி மேரி மும்பையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு காரியம் பாருங்களேன். என்னுடைய 4வது வயதிலிருந்து என் வலது காதில் ஷீழ் வடிய ஆரம்பித்தது. 4 வயசுலேருந்து. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை எடுத்திருக்கிறார்கள். எந்த பயனும் இல்லை. என்னுடைய 44 வயது வரை எவ்வளவோ மருந்து எடுத்து பார்த்து விட்டோம். அந்த ஒரு காதில் இந்த சீழ் வடிந்துக்கிட்டே இருக்குமா? எவ்வளோ கஷ்டம் இல்லை? சின்ன வயசில் இருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. 50 வருஷம் இந்த பிரச்சனை, 50 years. யோசித்து பாருங்கள், 50 வருஷம் காதில் இந்த சீழ் வடிந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பாருங்கள், எவ்வளோ மருத்துவம் எடுத்தும் சீழ் வடிவது நிற்கவில்லை. காதில் பஞ்சை வைத்து அடைத்திருப்பேன். எப்போவுமே காதில் பஞ்சு இருக்கணும். 50 years-ஆ? எவ்வளோ கொடூரம் இல்லை? வேதனை இல்லை? வியாதியின் வேதனை யோசித்து பாருங்களேன். எனக்கே துர்நாற்றம் தாங்க முடியாது. அந்த அளவு எவ்வளோ கஷ்டம், மன கஷ்டம். இப்படி ஒரு வியாதி, அதனால் இந்த வரக்கூடிய துர்நாற்றம் அவங்கள எவ்வளோ பாதிச்சிருக்குல்ல, எவ்வளோ கஷ்டம். அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லாத மருந்தே வேண்டாம் என்று கடந்த 10 வருடமாக சிகிச்சை எடுப்பதை விட்டுவிட்டேன். இது 44 வருஷம் மருந்து சாப்பிட்டாச்சு, ஒன்றும் சுகமாகலை. 44 வருஷம் மருந்து எனக்கு வேண்டாம், வெறுப்பில் விட்டுட்டாங்க. 10 வருஷமாக எடுக்கலை. இப்பொழுது என் வயது 54. உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் சொல்லுவது போன்று பாதிக்கப்பட்ட இடத்தில் கை வைத்து ஜெபித்தேன். இயேசு எனக்கும் சுகம் தருவார் என்ற விசுவாசத்தோடு தினமும் என் காதில் கை வைத்து ஜெபித்தேன். சரிங்களா? விசுவாசம், தினமும் ஜெபம். எனக்கு இன்றைக்கி சுகமாக்கிடுவார், எனக்கு அற்புதம் நடந்துடும், இயேசுவின் நாமத்தினால சுகம். ஜெபத்திற்கு பிறகு தினமும் காதில் வருகின்ற ஷீழ் நின்று விட்டது. நான் கடந்த 1.5 மாதமாக சோதித்து பார்த்துவிட்டு தான் இந்த சாட்சியை எழுதுகிறேன். உடனே எழுதிடல, 1.5 மாதமாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா சீழ் வரல. 50 வருஷமாக இருந்த வியாதி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 50 வருஷமாக காதில் சீழ் வடிந்து கொண்டே இருந்தது. அவங்க ஜெபித்த பிறகு நின்று விட்டது, வரலை. 1.5 மாதமாக சோதித்த பிறகு 50 ஆண்டாக எந்த மருந்து மாத்திரையும் சுகப்படுத்த முடியாமல் என் காதில் இருந்த குறைபாட்டை சுகப்படுத்தியது இயேசுவே. என் அன்பு சகோதரி மேரிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50 வருஷம் வேதனைப்பட்டிருக்கீங்களே, ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கம் வைத்து அற்புதமாய் சுகம் கொடுத்திருக்கிறார். இயேசுவை விட்டுறாதங்க, அவர் தான் உங்களுக்கு சுகம் கொடுத்தவர். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் ஒரு சாட்சியை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 சாட்சி தான். சகோதரி தீபா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பாருங்களேன். சிலருக்கு சில வினோதமான பழக்கம் இருக்கும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்கள சில அடிமையாக்கி விடும். இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிலர். அந்த மாதிரி ஒரு சகோதரி பாருங்களேன்,
நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு பழக்க வழக்கத்தில் தான் ஆலயத்திற்கு செல்வது, ஜெபிப்பது என்று இருந்தேன். கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க, அப்பா அம்மாவோட போகணும், காலையில் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வரணும், அவ்வளோ அந்த பழக்க வழக்கம். அது மாதிரி இயேசுவை அறிந்து உணர்ந்து ஜெபித்ததோ வேதம் வாசித்ததே கிடையாது. இல்லைங்களா? அவங்க உண்மை எழுதியிருக்கிறாங்க. இயேசுவை அறிந்து உணர்ந்து நம்ம உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உண்டாகிற சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவர் கிறிஸ்தவங்கன்னா ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதே எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள தேவனோடு ஒரு அனுபவம், ஒரு ஐக்கியம். அதான் ரட்சிப்பு, அதான் ஜெபம், அதான் வேதத்தை தியானிப்பது. அது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னம் அதெல்லாம் இந்த மகளுக்கு இல்லாமல் இருந்திருக்கு பாருங்களேன். அப்புறம் ஊரடங்கு காலத்தில் உன்னுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது எப்படி, என்ன ஜெபிப்பது, எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, எப்படி ஜெபிக்கணும், அதை உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். இயேசுவை உண்மையாய் தெரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்ததுமே 28 வருடமாக எனக்கு இருந்த ஒரு கெட்ட பழக்கம் மாறியது. 28 வருஷம் பாருங்கள். இயேசுவை ருசித்து ஜெபித்த உடனே ஒரு விடுதலை பாருங்களேன். அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க, அவங்க அந்த அனுபவத்தை. என்னுடைய 6 வயதிலிருந்து ஸ்லேட்டு குச்சி சாப்பிடும் பழக்கம் இருந்தது. இந்த ஸ்லேட்டில் எழுதுவாங்க தெரியுமா, அந்த ஸ்லேட்டில் எழுதுறது. இப்போல்லாம் பிள்ளைகள் ஸ்கெட்ச் வச்சு எழுத பழகிட்டாங்க, ஸ்லேட்டில் குச்சி வச்சு எழுதுவாங்க. சிலருக்கு அந்த பழக்கம், அந்த குச்சியை சாப்பிட்ருவாங்க அந்த பழக்கம் சிலருக்கு பாருங்கள். அந்த மாதிரி சிலர் சாக் பீஸை சாப்பிட்ருவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பழக்கம். அந்த மாதிரி சில பழக்கங்கள் நம்ம அறியாமலே வந்துடும், அப்புறம் அதை விட முடியாமல் ஆயிரும். அது மாதிரி சிலர் கை சூப்ப ஆரம்பித்தா கல்யாணம் ஆன பிறகு கூட கை சூப்பிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. சிலர் கஷ்டப்படுவாங்க விட முடியாமல், சில பழக்கம் அப்படியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் இது. என்னுடைய 6 வயதிலிருந்து அந்த பழக்கம். என் பெற்றோர் என்னை கண்டித்தும் அவர்களுக்கு தெரியாமல் சாப்பிடுவேன். ஒரு கட்டத்தில் நானே விட நினைத்தாலும் கூட என்னால் முடியவில்லை. ஒரு நாள் அந்த குச்சியை சாப்பிடாவிட்டாலும் பைத்தியம் பிடித்ததை போல் இருக்கும் பாருங்க. அதான் அந்த அடிமைத்தனம். ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக்கி விடுவார். பாருங்கள், எனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தும் இந்த பழக்கம் தொடர்ந்தது. எனக்கு ஸ்கூல் போகிற மகள் இருக்கிறாள். என் மகளிடமிருந்து கூட குச்சியை பிடுங்கி சாப்பிட்டு விடுவேன். வெளியே கூட சொல்ல முடியாமல் என்னை கட்டுப்படுத்த முடியாத இந்த அடிமைத்தனம் நான் ஜெபிக்க ஆரம்பித்ததுமே என்னை விட்டு விலகினது. அதான் பாருங்கள் இயேசுடைய பிரசன்னம். அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அது விலகிட்டு அந்த பாவம் போயிட்டு அந்த பழக்கம் போயிட்டு. அது ஒரு அடிமைத்தான், அது ஒரு பாவம்னு சொல்ல முடியாது, அது ஒரு பழக்கம் அடிமையாக்கி விட்டார். சிலருக்கு சில பழக்கங்கள் அப்படி அடிமையாக்கிறது தெரியுமா. சில காரியம் செய்வது, அது மற்றவங்க முன்னால் ஒரு டீசெண்டாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாது, அது மாதிரி நடந்துருவாங்க, பேசிடுவாங்க. ஆனால் இயேசுடைய தொடுதல் வந்த உடனே மாறிட்டு பாருங்களேன். 28 வருஷமாக இருந்தது. ஜெப சிந்தை எனக்குள் வந்ததுமே தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். திருமணமானதிலிருந்து வாடகை வீட்டில்தான் இருந்து வந்தோம். மாத வருமானத்தில் அதிகமான தொகையை வாடகைக்கு கொடுத்து வந்தோம். சொந்த வீட்டை வாங்குவதற்கான சூழ்நிலை இல்லாத இந்த கஷ்டமான ஊரடங்கு காலத்தில் எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க இயேசுவே உதவி செய்தார். தேசத்திற்காக ஜெபித்ததும் என் சொந்த தேவைகளை இயேசு நிறைவேற்றி தந்தார். வாக்குத்தத்த வசனத்தில் உள்ளது போன்று இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டேன். 28 வருஷம் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி சொந்த வீட்டில் குடியேற செய்த இயேசுவுக்கு நன்றி. இந்த மகள் தீபாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அதை வெளிப்படையாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு விடுதலை கொடுத்துட்டார். இப்போ இதே மாதிரி வித்தியாசமான சில பழக்கங்களை நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம். சிலருக்கு வெத்தலை போடுற பழக்கம், பொடி போடுற பழக்கம், அல்லது சில இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற பழக்கம். நான் என்ன பண்ணுறது, தப்புன்னு தெரியுது, சின்ன வயசுலேருந்து இது வந்துக்கிட்டே இருக்குதே, அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இயேசு விடுதலை தருவார். ஒன்றும் பயப்படாதுங்க. இன்றைக்கு இயேசு விடுதலை தர. ஆண்டவரே, இந்த பழக்கத்தை இந்த விடுதலை வேணும். இத்தனை வருஷமாக இந்த பழக்கம் என்னை தொடர்ந்து வருது, அதை செய்யாட்டா எனக்கு மனக்கு அப்படியே குழப்பமாயிருது, டிப்ரெஷன் ஆகிடுது, விடுதலை கொடுங்க. இன்றைக்கு விடுதலை தருவார் ஆண்டவர். இந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் சொந்த வீடு தருவார்.
இந்த மகள் தீபாவுக்கு சொந்த வீட்டை கொடுத்த ஆண்டவர் அந்த வீட்டில் தேவ சமாதானமும் ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக என்று வாழ்த்துகிறோம். கடைசியாக ஒரு சாட்சி, சகோதரர் விஜின் தக்கலை. இவங்க ஒரு அனுபவம் இருக்காங்க. எனக்கு திருமணமாகி 4 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. என் மனைவிக்கு 2 முறை குழந்தை தரித்தும் அபார்ஷன் ஆகிவிட்டது. 2 முறை அபார்ஷன் ஆயிற்று. 4 வருஷம் ஆயிற்று. மருத்துவ சோதனையில் எந்த குறையும் இல்லை. அபார்ஷன் ஆகும் காரணமே தெரியவில்லை என்று டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. சிலருக்கு தெரிஞ்சிடும், டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, இதனால் தான் அபார்ஷன் ஆகுது, கவனமாக இருங்கன்னு. ஆனால் இதுக்கு கண்டுபிடிக்க முடியல. 2 முறை ஆகியும் கூட குழந்தை தரித்தும் முழுமையாக பெற்றெடுக்க முடியாத மன வருத்தத்தில் இருந்து வந்தோம். எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு குழந்தை உண்டாயிட்டுன்னு உடனே கணவன் மனைக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். அது இல்லாமல் போகும்போது, கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் முழுமை பெறாமல் போகும்போது நீங்கள் கூட அந்த வேதனையில் இருக்கலாம், அந்த கஷ்டத்தில் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இந்த சாட்சியின் மூலம் பேசி கொண்டு இருக்கிறார் பாருங்கள். கடந்த வருடம் மார்ச் மாத இறுதியில் தொடங்கப்பட்ட உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வருடம் மே மாதம் 2ஆம் தேதி உங்கள் ஜெப நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னபோது, நல்ல கவனிங்க, அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுகம் வேணும், விடுதலை வேணும், குழந்தை வேணும்னா கணவனோ வீட்டில் இருக்கிற பெற்றோரோ பிள்ளை மற்றவங்கள கை வைத்து ஜெபிங்க சொன்னபோது, என் அம்மா என் மனைவியின் மீது கை வைத்து ஜெபித்தார்கள். பார்த்தீங்களா? அவருடைய மாமியார் எவ்வளோ ஒரு மகளை போல நேசித்தா தான் அப்படி கை வைத்து உரிமையாக ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு நல்ல இருதயம் இருக்கணும். தயவு செய்கிற பெரியவங்க இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்கள், நல்ல ஒரு அருமையான மாமியார் அவங்க தலைமையில் கை வைத்து ஜெபித்தார்கள். அவங்க கை வைத்து ஜெபித்த நேரத்திலேயே, நல்ல கவனிங்க, ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? வீட்டில் அவங்க மாமியார் மருமகள் தலையில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. மகளுடைய கற்பை ஆசீர்வதிக்கப்படணும், ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த நேரத்திலேயே ஒரு ஆவி என் மனைவியை அலைக்கழித்து கீழே தள்ளிவிட்டு சென்று விட்டார். ஒரு ஆவி அலைக்கழித்து அவங்கள கீழே தள்ளிட்டு ஓடி விட்டார். பார்த்தீங்களா? நாங்களும் ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து ஜெபித்து வந்தோம். அதே மாதம் என் மனைவி கருத்தரித்தாள். இந்த வருடம் ஜனவரி இறுதியில் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறப்பதற்கு தடையாயிருந்த அசுத்த ஆவியை வெளியேற்றி எந்த குறையும் இல்லாமல் முழுமையான ஒரு குழந்தையை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. சில சமயம் குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு பல காரணம் இருக்கும். இது மட்டும்தான் சொல்லிட முடியாது. அதான் டாக்டர்ஸ்கிட்ட போகிறது, அவங்கள கவனிக்கிறாரு. சிலருக்கு டாக்டர்ஸே உதவி செய்ய முடியாத நிலம் வந்துடும். நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே கடவுள் தான் சொல்லிடுவாங்க. சில சமயம் இந்த அசுத்த ஆவிகள் இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கும், தடைப்படுத்துகிற ஆவி. பிசாசு குறித்து இயேசு என்ன சொன்னார்? அவன் திருடன், அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன். யோவான் 10:10 திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசு திருடன், ஆசீர்வாதத்தை திருடிடுவான். பார்த்தீங்களா? கர்ப்பத்தை அழிச்சிடுறான், அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்துறான். அதை அழிக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டார், அவனுடைய செயல்களை அழித்து போட்டார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பார்த்தீங்களா? அப்போ அந்த பிசாசு வெளியேறின உடனே அதுதான் அந்த கர்ப்பத்தை அழிச்சுக்கிட்டே தடை பண்ணி கொண்டே இருந்தது. இப்போ அழகான குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார். அன்பு சகோதரர் விஜயன், சகோதரி, உங்களுடைய குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களைப் போல இந்த மாதிரி இன்றைக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு குழந்தையை கொடுக்க நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? கொரோனா நோயிலிருந்து நிறைய பேர் விடுதலை பெற்று சாட்சி எழுதியிருக்கிறீங்க. கடந்த நாட்கள் அவங்களுக்காக ஜெபிச்சொல்ல நிறைய பேர் அவங்களுடைய லெட்டரு அதெல்லாம் வச்சு நம்ம தொடர்ந்து ஜெபிச்சோம். நிறைய பேர் சுகமாகி வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எழுதின எல்லா சாட்சிகளுக்காக நன்றி. சிலர் மரணம் வரைக்கும் போயிட்டு விடுதலை பெற்று வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்க. அது நிறைய 100கணக்கான சாட்சி இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, மொத்தமாக சொல்லிடுறேன். சரியா? கர்த்தர் நீங்கள் ஆண்டவருக்கு இந்த சாட்சியாக இருங்க. இந்த மாதிரி நீங்கள் சாட்சி எழுதுகிறவங்க இமெயில் மூலமாக இந்த சாட்சியை தெரியப்படுத்தும் போது உங்கள் தொலைபேசி எண், ஃபோன் நம்பர் கட்டாயம் குறிப்பிடணும். அப்போ தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணி இந்த சாட்சியை நாங்கள் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் சாட்சி அனுப்பும்போது உங்கள் ஃபோன் நம்பரை கட்டாயம் தெரியப்படுத்திடுங்க. சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? 5 நிமிடம் தான் உங்களுக்கு டைம்.
இப்போ இந்த அற்புதம்லாம் நடந்துட்டு பார்த்தீங்களா? இது மாதிரி நிறைய சாட்சி நூற்றுக்கணக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் சில சாட்சி தான் உங்களுக்கு வாசிக்க முடியும் டைம் கருதி. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 20 வருடம் வியாதியிலேருந்து விடுதலை, 32 வருஷம் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை. உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் பிள்ளைகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து, என் கணவருக்கு இதிலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். சரியா? கற்பத்தின் கனி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கணவன் அல்லது உங்களுடைய மாமியார் தாயார் அவங்க மேலே கை வைத்து ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரியா? யாருக்காவது வியாதிப்பட்டவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே கை வைங்க. தாயார், தகப்பனார், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நரம்பு மண்டலம், எலும்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இயேசு குணமாக்க முடியும். வாத வியாதியை மாற்ற முடியும். நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்க முடியும். அதனால் கடன் பிரச்சனை, பண பிரச்சனை இருக்குன்னா பைபிளில் இருந்து கர்த்தர் ஆலோசனை தருவதை கேளுங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கும் நீ கடன் பிரச்சனை விடுதலை வேணும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், 50 வருட வியாதி ஆண்டவர் மாறியே பண்ணிட்டார். அதனால் இத்தனை வருஷமாக இருக்குது இனி ஒன்று பண்ணும் அப்படின்னு நினைக்காதங்க. 50 வருஷ வியாதியை மாற்றின ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். இன்றைக்கு விசுவாசிங்க. பாருங்கள், அதனால் அற்புதம் செய்வார். ஏதாவது சில பழக்கங்கள் விட முடியாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜெபிக்கணும். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாம். நீங்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள் அல்லது உட்கார்ந்த இடத்துலேருந்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், உம்மை நான் என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாருன்னு சொல்லி, பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சமாதானம் வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. மற்றவங்க வியாதி உள்ளவங்க உங்களுடைய வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கணும். கண்ணில் சுக வேணும்னா கண்ணில் கை வைங்க. அங்கே பாருங்கள், 50 வருஷம் சீழ்வடிந்து கொண்டது காதில் கை வைத்து ஜெபிச்சாங்க, வியாதி மறைந்து விட்டது. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா இருதயத்தில் கை வைங்க. லங்ஸ் இல்லைன்னா அங்கே கை வைங்க. உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம், அல்சர், அந்த வியாதி குடல் புண்ணா கை வைங்க. கர்ப்பப்பையில் பிரச்சனைனா கை வைத்து கொள்ளுங்க. எங்கே வலி வேதனை இருக்கிறதோ கை வைத்து கொள்ளுங்க. யார் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவங்க மேலே உங்கள் கையை வைங்க. பிள்ளைகள் கூட அவங்க பெற்றோருக்காக நீங்கள் கை வைத்து ஜெபிக்கலாம். சில சமயம் அது அசுத்த ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவியினால் உண்டானதாக இருந்தால் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னு அந்த ஆவி போய்விடும். எல்லாமே அலைக்கழிச்சிட்டு போன்னு சொல்ல முடியாது. சில ஆவி அமைதியாக ஓடி போயிடும், சில ஆவி அலைக்கழித்து தள்ளிட்டு போகும். ஒன்றுக்கும் பயப்படாதங்க. நமக்கு தேவை விடுதலை, சுகம். அதான் முக்கியம். அது அலைக்கழிக்கிறதா கீழே தள்ளுதா அதெல்லாம் நமக்கு முக்கியம் அல்ல. அது போயிடணும். இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு துரத்தனா போகிற, அவ்வளோதான். இயேசுவின் பெயரை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் கணவருக்கு சுகம் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் என் மனைவிக்கு சுகம் உண்டாகட்டும். அப்படி சொன்னால் போதும். என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே சுகமாக்குன்னு ஜெபிச்சா போதும். சரியா? இப்போ நீங்கள் கை வைத்துட்டிங்களா? எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ கை வைத்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு கண்களை மூடி உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு கண்கள் ஒரு மனமாக ஜெபிக்கணும். அதான் முக்கியம். நீங்கள் பேருக்காக ஜெபிக்க விட கருத்தா விசுவாசத்தோடு இப்போ எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, விடுதலை கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றணும், வீடு வேணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், அது கூட ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் காரியம், உங்களுடைய எந்த காரியமானாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். அதில் அற்புதம் நடக்கும். சாப கட்டுகள் மாறும், பாவ கட்டுகள் மாறும், நோய்கள் மாறும். உங்கள் வீட்டில் எனக்கு இருக்கிற இடத்தில் இயேசு உங்களை தொடுகிறார். இப்போ தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும். கேளுங்க, கேளுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் பெற்றோருக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த அல்சர் வியாதி மறையட்டும். சொல்லுங்க. அப்படி என்ன வியாதியோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி மறைந்து போகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அப்படி சொல்லுங்க. இந்த பாவ கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இந்த தவறான பழக்கம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். அப்படி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் விடுதலை தருகிறார். இப்பொழுது இயேசுவின் பெயரை சொல்ல
சொல்ல உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை தொடும்போது தான் அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இப்போ வியாதியிலிருந்து சுகம், விடுதலை வருகிறது. சத்துருடைய கட்டிலிருந்து விடுதலை, பாவ பழக்கம் மாறுகிறது. அற்புதத்தை பெற்றுக்கொள்றீங்க இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துக்குள்ள சமாதானம், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் சில குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. எப்பவும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, எப்பவும் முறுமுறுப்பு, அந்த மாதிரி சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, முறுமுறுப்பு, அந்த எதிர்த்து பேசுவது, சின்ன குழந்தை கூட எதிர்த்து பேசுகிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி, அது உங்களை விட்டு விலகுகிறது, உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகுகிறது. அப்படி சுபாவங்களிலே கிரியை செய்த அந்த ஆவி விலகுகிறது. இப்போ இயேசுவின் நாமத்தில் விடுதலை, அவங்களுடைய வீட்டுக்குள்ளே விடுதலை வருகிறது, சமாதானம் வருகிறது, அன்பு உண்டாகிறது. எல்லா சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சாப கட்டுகள், சில வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப கட்டுகள், அதனால அசுத்த ஆவி அந்த வீட்டுக்குள்ளே தாராளமாய் கிரியை செய்கிறது. உங்களுடைய முன்னோர் செய்த பாவம் அவங்களுடைய சாபமாய் தொடர்ந்து வருகிறது. அவங்க ரத்த சிந்தனதுனால அநியாயமாக ரத்த சிந்தனை அந்த சாபம் தொடருது. உங்களுக்கு தெரியும் இந்த சாபம் எப்படியா போகும், நீ கலங்குறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அந்த சாப கட்டு அறுக்கப்படுகிறது. இந்திலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ள மாற்றத்தை காண்பீங்க. அந்த சாப கட்டு அறுக்கப்படுகிறது. சாபத்தில் கிரியை செய்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. சகோதரி, உங்களுக்கு விடுதலை. தாயார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி, சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல 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 ஆண்டவருடைய வல்லமை பலமாய் உங்களுடைய வீட்டுக்குள் இறங்குகிறது. இப்பொழுதே சுகம், விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உங்களுக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் தந்து விட்டீர், அற்புதங்கள் நடந்து விட்டது. மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் மாற்றத்தை காணட்டும், இந்த நிமிஷம் முதல் மாற்றத்தை காணட்டும், அற்புதங்களை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.